ஹலோ மக்களே. கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் சஞ்சய் ராய் தான் குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லியிருக்க நிலையில் நான் அந்த குற்றத்தை செய்யலைன்னோ, இந்த வழக்கில் தன்னை திட்டமிட்டு தான் சிக்க வச்சிருக்கதாகவும் அதோட உண்மையான குற்றவாளிகள் காப்பாற்றப்படுவதாகவும் சொல்லி நீதிமன்றத்தையே அதிர வச்சிருக்காரு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எல்லாமே தெரியும். நான் கழுத்தில் ருத்ராட்ச மாலை போட்டிருப்பேன். ஒருவேளை நான் அந்த தப்பு பண்ணியிருந்தா அது அருந்து போயிருக்கும். நான் எந்த தப்பும் பண்ணலை, என்னை எங்கேயுமே யாரும் பேச விட மாட்டுறாங்கன்னு சஞ்சய் ராய் சொன்ன போது திங்கட்கிழமை, அதாவது நாளைக்கு உங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுப்போம்னு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்க இருக்க நிலையில் சஞ்சய் ராயோட அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. என்னோட பையனுக்கு என்ன தண்டனைனாலும் கிடைக்கட்டும், நீதிமன்றம் அவரை தூக்கிலிட சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். 3 மகள்களோட தாயா பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெற்றோர்களோட வலியை என்னால் உணர முடியுதுன்னு தன்னோட மனவேதனையை வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படி சமூகத்தில் பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வர நிலமையில என்ன மாதிரியான சட்ட திருத்தங்கள், என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுத்தா இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்க முடியும்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.